விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு வந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது நடக்குங்களா சார்? நடக்காது. விஜய்க்கு அரசியலும் பேரும் சினிமாவும் பேரும். விஜய் வருவாருன்னு நான் நினைக்கல. ஒரு சில பத்திரிகையாளர்களும் சொல்றாங்க விஜய் அவர்கள் அதிமுகவினர் கூட்டணி வச்சா அவங்க திமுக வந்து தோக்கடிச்சு. இல்ல, அவங்களுக்கு விவரம் தெரியல. ஸ்டாலின் இருக்கிறாருங்கிற வன்மத்துல பேசுறாரு, அல்லது இன்னும் 2 பத்திரிகையாளர்களுக்கு திமுக முக்கியத்துவம் இருக்குங்கிற அந்த பொறாமையில பேசுறாங்க. லாஜிக்கோ அறிவிலே பேசல. அவங்க 2024 என்ன பேசுனாங்க? விஜய் எங்க ஓட்ட நிரூபிச்சிருக்கிறாரு? அந்த கூமுட்டைகள்கிட்ட கேளுங்க, விஜய் எங்கேயாவது ஓட்ட நிரூபிச்சிருக்கிறாரா? அப்ப அஜித் வந்தா அப்படி பேருமா? புறமுகத்துல இருந்து ஒருத்தர் ஒருங்கி வந்துட்டா உடனே கையில ஓட்டு வந்துருமா? விஜய் பலம் நிரூபிக்கிறதுதான் உண்மை. சீமான் 8.2 புரிச்சதை பொறுக்க முடியாத இன்டெலக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் மீடியா பீப்பிள் தான் அவங்க, அல்லது அவங்க ஏதோ நோக்கத்துல பேசுறாங்க. விஜய் ஒரு பலம் நிரூபிச்சிட்டாரு, இந்த பலம் எங்க சேரும், அது மாற்றத்தை உருவாக்கும்னா நம்ம நம்பலாம். விஜயகாந்த் 8-10 எடுத்தாரு, ஜெயலலிதா 37 இருந்தது, 37 10 47 50 வந்தாங்க, மாற்றம் வரும் நம்ம சொல்லலாம். பவன் கல்யாண் 7 எடுத்தாரு, வந்துறாரு. சிவகார்த்தியும் வந்து அதிமுக சேர்ந்தா உடனே அதிமுக ஜெயித்துருமா? அஜித் வந்து சேர்ந்தா ஜெயித்துருமா? ரஜினிகாந்த் 98ல 2004 அதிமுக ஆதரிச்சாரு. அதிமுக வாக்கு வலிமை தவிர என்ன ஓட்டு வந்தது? அவர் ஆதரிச்சு கேண்டிடேட் சிதம்பரத்திலே டெபாசிட் இழந்து போயிட்டாரு. 98ல ஆதரிச்சாரு. ஜெயலலிதா தானே 30 சீட்டு ஜெயித்தாங்க. ஒரு நடிகர் பலம் நிரூபிக்காத ஒரு ஆதரிச்சதும் வந்து ஓட்டு வந்துருன்னு சொல்லதெல்லாம் ஸ்டாலின் போல்ல இருக்காருங்கிற வைத்தறிச்சலும் பொறாமையா யாரா இருந்தாலும் இதுதான் உண்மை நிலைமை. விஜய் நிரூபிச்சார். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் தானே. இதை இல்ல நீ வராது நாக்கு மேல பல்ல போட்டு நாணயமா மறுத்துருவானா? நாணயம் அறிவு நாணயம் உள்ளவனா? விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட்ங்கறத மறுத்துருவானா?